Good afternoon students, welcome to our maths class. Next exercise 6.5 fourth question. Show that the lines x minus 3 by 3 equal to y minus 3 by minus 1 இங்க equal to இது தனியா z minus 1 equal to 0 னு கொடுத்துட்டாங்க. Another straight line ஓட Cartesian form x minus 6 by 2 is equal to z minus 1 by 3 comma y minus 2 is equal to 0. இங்கேயும் இது தனியா கொடுத்துட்டாங்க. equal to கொடுத்திருந்தாங்கன்னா வேற இது தனியா கொடுத்திருக்காங்க. Intersect also find the point of intersection. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு கேக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு and also find the point of intersection. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா அப்படி இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதோட பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேக்குறாங்க. இதே எக்ஸாம்பிள் 6.33 ல பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் கேட்பாங்க. அப்ப நாம இந்த இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணனும்னா டைரக்டா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் x minus 3 by 3 is equal to y minus 3 by minus 1 z minus 1 is equal to 0. Then x minus 3 by 3 is equal to y minus 3 by minus 1 z oda value is 1. Another Cartesian form x minus 6 by 2 is equal to z minus 1 by 3 y minus 2 is equal to 0. Then y is equal to 2. இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து x1 y1 z1 so 3 3 1 x2 y2 z2 னும்போது 6 y இங்க இருக்கு so அதனால 2 1 6 2 1. அடுத்து b1 b2 b3 so 3 minus 1 இங்க எதுவுமே இல்லாதனால 0. அடுத்து d1 d2 d3 அப்ப y ல எதுவுமே கிடையாது அதனால 2 0 3. இப்போ சொல்லியாச்சு. இப்போ கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்தா இதான் கண்டிஷன். அதே வந்து வெக்டார் ஃபார்ம்ல இருந்தா c வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் is equal to 0 அப்படி வந்துச்சுனா இன்டர்செக்டிங் லைன்ஸ். இதே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்தா கண்டிஷன் என்ன பாருங்க. கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3 இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இதோட வேல்யூ நாம என்ன ப்ரூவ் பண்ணனும் 0. அப்படி 0 வந்துருச்சுனா தென் அந்த இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படினு சொல்லிடலாம். So by x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3 is equal to x2 minus x1 subtract பண்ணா 6 minus 3 3 அடுத்து 2 minus 3 minus 1 1 minus 1 0 அடுத்து b1 b2 b3 3 minus 1 0 d1 d2 d3 2 0 3. நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட்ல எதனாச்சும் ரெண்டு ரோஸ் சேமா இருந்தா ஐடென்டிக்கலா இருக்கு. therefore நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகும் 0. டிட்டர்மினன்ட்ல ரெண்டு ரோஸ் ஐடென்டிக்கலா இருக்கனால அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது 0. இப்போ 0 வந்துருச்சு. therefore இந்த கண்டிஷனை satisfy பண்ணிடுச்சு. therefore the given lines are intersecting lines அப்படினு சொல்லியாச்சு. இது இன்டர்செக்ட் ஆகுதா இல்லன்னு கேட்டாங்கன்னா இது கண்டுபிடிக்கும். வெறும் டைரக்டா இந்த மாதிரி ரெண்டு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துட்டு டைரக்டா ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொன்னாங்கன்னா நீங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். ஏன்னா எக்ஸாம்பிள் 6.33 இருக்கும். அதை நீங்க ஹோம்வொர்க்கா போடணும். அது வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இன்டர்செக்டிங் லைன்ஸ் னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நாம கண்டுபிடிக்க போறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா x minus 3 by 3 is equal to y minus 3 by minus 1 is equal to s. ஏன்னா இது ஈக்குவல் டு இல்ல z ஓட வேல்யூ 1 ன்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. நாளை क्वेश्चनல ஈக்குவல் டு கொடுத்து z minus z1 by 3 அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் நீங்க s ன்னு எடுத்துக்கலாம். இங்க டைரக்டா கொடுத்துட்டனால அது s ன்னு எடுக்காம இது ரெண்டு ஈக்குவல் இருக்கனால இது s ன்னு எடுத்துட்டேன். அப்ப அடுத்து x minus by 3 is equal to s ன்னு ஈக்குவல் பண்றேன். அப்ப x is equal to 3s plus 3. அது இதை ஈக்குவல் பண்ணா y is equal to minus s plus 3. z ஓட வேல்யூ ஆல்ரெடி 3 1. அப்ப எந்த பாயிண்டா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல எந்த ஃபார்மட்ல லை ஆகும் அப்படினா 3s plus 3 minus s plus 3 1. அடுத்து இந்த இன்னொரு ஸ்ட்ரெயிட் வரணும். x minus 6 by 2 is equal to z minus 1 by 3 is equal to t. ஏன்னா இது தனியா இருக்கு அதை விட்டுருங்க. இதுவும் ஈக்குவல் டு கொடுத்து y minus 3 by 3 கொடுத்திருந்தானா அதையும் சேர்த்து t ன்னு எடுக்கணும். இப்ப தனியா இருக்கனால t. அப்ப x minus 6 by 2 is equal to t, x is equal to 2t plus 6. z minus 1 by 3 is equal to t, அப்ப z is equal to 3t plus 1. அடுத்து y is equal to 2. அதே மாதிரி இந்த லைன்ல எந்த பாயிண்ட் லையா இருந்தாலும் என்னது 2t plus 6 3t plus 1 2 இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன் உடைய லையா இருக்கிற பாயிண்டும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ரெண்டு பாயிண்ட் என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் பண்ணி s ஓட வேல்யூ t ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். s வேல்யூஸையோ அல்லது t வேல்யூஸோ அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். x ஈக்குவல் பண்றோம். இந்த லைனோட இது அந்த லைனும் 3x plus 3 minus s plus 3 1 is equal to 2t plus 6 2 3t plus 1. சோ ரெண்டுத்தை ஈக்குவல் பண்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்குது நம்பர். சோ இங்க வேல்யூ அப்படியே ஈஸியா s வேல்யூ கண்டுபிடிச்சிரோம். சோ அதனால minus s plus 3 is equal to 2. So plus 3 எங்க போச்சுனா minus 3. அப்ப minus s is equal to minus 1 then s is equal to 1.
அடுத்து 1 is equal to 3t plus 1, then 1 cancel ஆயிடும், 3t is equal to 0, t equal to 0. s வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, t வேல்யூ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. s வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிரும், அல்லது t வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிரும். So to find the point of intersection, either put s is equal to 1 or t is equal to 0. நான் இங்க t க்கு 0 ன்னு கொடுக்கிறேன். கொடுத்தனா என்ன கிடைக்கும் பாருங்க, 6, 2, 1. Therefore the point of intersection is 6, 2, 1. s க்கு 1 கொடுத்து பாருங்க, அதே தான் 6, 2, 1 சேம் தான் கிடைக்கும். சோ இப்படி தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வொர்க்ஷீட் ஆர் ஹோம்வொர்க் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது எக்ஸாம்பிள் 6.33 ல பாருங்க, find the point of intersection ஆஃப் intersect ஆகுதா இல்லையான்னு கேட்கல. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப செகண்ட் பார்ட் மட்டும் நீங்க பண்ணா போதும். எல்லாத்துக்குமே ஈக்குவல் இருக்கனால இத மூணுத்தையும் எடுத்து எழுதி s ன்னு போட்டு x y z ஓட கோஆர்டினேட் கண்டுபிடிங்க. இதுக்கு அதே மாதிரி இங்கேயும் x y z இருக்கனால t ன்னு போட்டு அதோட கோஆர்டினேட் கண்டுபிடிங்க. இங்க பாத்தீங்கன்னா 4 1, இங்க நியூமரேட்டர் இங்க எதுமே இல்லனா என்ன அர்த்தம் 0. அதே மாதிரி டிவைட்ல என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. அப்ப 1 2 3 x2 ல வந்தீங்கன்னா 4 1 0, b1 பாத்தீங்கன்னா 2 3 4, d1 பாத்தீங்கன்னா 5 2 1. இத வச்சிட்டு என்ன பண்றீங்க, இது s ன்னு எடுத்துக்கோங்க, இந்த t ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வரும், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி s வேல்யூ கண்டுபிடிங்க, t வேல்யூ கண்டுபிடிங்க, அப்ளை பண்ணுங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, எக்ஸர்சைஸ் 6.5 ல थर्ड क्वेश्चन. இது ஹோம்வொர்க் தான். if two lines ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க, intersect at a point, ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க, intersect பண்ணுதுன்னு சொல்லிட்டு find the value of m ன்னு கேக்குறாங்க. ரெண்டுமே intersect பண்ணுதுனா then x2 x1, y2 y1, z2 z1, b1 b2 b3, d1 d2 d3 equal to 0 அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா intersect ஆகுதா இல்லையான்னா தான் நம்ம equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணனும். அவங்களே intersect ன்னு சொல்லிட்டாங்க, அதனால equal to 0 போட்டு x1 பாத்தீங்கன்னா 1 -1 1, x2 y2 z2 பாத்தீங்கன்னா 3 m, இங்க எதுமே இல்லனா 0, b1 b2 b3 பாத்தீங்கன்னா 2 3 4, d1 d2 d3 பாத்தீங்கன்னா 1 2 டிவைட் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், m வேல்யூ கிடைச்சிரும். சோ இது ரெண்டு ஹோம்வொர்க் நீங்களே போடுங்க, டவுட் இருந்தா கேளுங்க.